தென்னை விவசாயிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நேற்றைய முன்தினம் மத்திய அரசு தேங்காய் கொப்பரைக்கான கொள்முதல் விலையை 108 ரூபா 60 பைசாலிருந்து 3 ரூபாய் கிலோவுக்கு உயர்த்தி 111 ரூபா 60 பைசாவை மாற்றிருக்கிறாங்க. இது மிக பரபரப்பாக செய்திகளில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் விவசாயிகளுக்கு பயன் இருக்கிறதா, இல்லை விவசாயிகளுக்கு எவ்வாறு மத்திய மாநில அரசுகள் செய்தால் பயன் இருக்கும், இந்த பிரச்சனையில் மத்திய அரசுக்கு மட்டும் பங்கு இருக்கா இல்லை மாநில அரசுக்கும் பங்கு இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாம் இந்த காணொளியில் காண்க போகிறோம். முதல்ல தென்னை விவசாயிகள் பிரச்சனை என்பது மத்திய மாநில அரசுகள் இரண்டும் சேர்த்து தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை. ஏன்னா கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக மானிய விலையில் தேங்காய் எண்ணெயை அரசு மத்திய அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பருப்பை கொள்முதல் செய்து மாற்றி எண்ணெயாக வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. மாநில அரசாங்கத்தின் சார்பில் கொப்பரையை நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க, நீங்கள் வடநாட்டில் கொள்முதல் பண்ணக்கூடிய கோதுமையை பாரத் ஆட்டான்னு விற்கிறீங்க, சப்பாத்தி மாவு விற்கிறீங்க, பருப்பை கொள்முதல் பண்ணி பாரத் தால்னு விற்கிறீங்க. நேற்று கூட பிரதமர் அவர்கள் பாரத் ரைஸ் அறிமுகப்படுத்தியிருக்கார். நெல்லை கொள்முதல் பண்ணி அரிசியை மாற்றி விற்கும்போது அதை நீங்கள் வெளிச்சந்தையில் வைக்கக்கூடாது, எண்ணெயை மாற்றி நீங்களே வைக்கணும்னு இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் மத்திய மாநில அரசுகள் இரண்டும் சேர்ந்து தான் தென்னை விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒவ்வொன்றா காண்போம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொப்பரை கொள்முதல் இதில் விவசாயிகள் பயன்படுறாங்களா? 100% விவசாயிகிட்ட வேணா 99 எடுத்துக்குவோம். விவசாயிகிட்ட தென்னை மரம் இருக்குது, 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கிறாங்க. 40 நாளைக்கு ஒரு முறை தேங்காய் வெட்டுறாங்க. அப்படி வெட்டி அதை உடைத்து காய வைக்கக்கூடிய களம் வசதி ஆள் வசதியில் விவசாயிட்டு இருக்குதா? இல்லவே இல்லை. விவசாயிகள் என்ன விற்கிறாங்க? தேங்காயாகத்தான் விவசாயிகள் விற்பனை செய்கிறார்கள். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு சராசரியாக போயிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி விவசாயிகள் கொப்பரை கொண்டு அங்கே வைக்கிறாங்க? விவசாயிகள் அங்கே கொப்பரை வைக்கிறதே இல்லை. விவசாயிகளிடமிருந்து தேங்காயை வாங்கிட்டு போகக்கூடிய கொப்பரை செய்யக்கூடிய அந்த முதலாளிகள் வியாபாரிகள் அவங்க கொப்பரையை மாற்றி கொண்டு விவசாயிகள் பெயரில் விவசாயிகளுடைய ஆவணங்களை பூரா வாங்கி தான் வைக்கிறாங்களே. விவசாயிகள் கொப்பரை கொள்முதலில் 1% மட்டும்தான் குறைந்தபட்சம் ஈடுபடுகிறார்கள். 99% கொப்பரை அரசுக்கு விற்பது வியாபாரிகள் மட்டுமே. அதில் விவசாயிகளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே நீங்கள் கொப்பரை கொள்முதல் விலையை உயர்த்தி கொண்டே சென்றாலும் விவசாயிகளுக்கு பயன் இல்லை. இது ஒரு வகையில் உண்மை. ரெண்டாவது, இந்த கொப்பரை கொள்முதல் எப்படி வெளிச்சந்தை விற்பனையை நீங்கள் பார்க்கணும். கொப்பரை கொள்முதல் என்பது மொத்த கொப்பரை உற்பத்தியில் எங்கள் நிலத்தில் 1 ஏக்கரில் எவ்வளோ கொப்பரை உற்பத்தி ஆகுது 20% நீங்கள் கொள்முதல் பண்ணுறது மத்திய அரசாங்கம். மீதி 80% என்பது எங்களுக்கு வெளிச்சந்தை விற்பனையை சார்ந்திருக்கிறது. 2019 கொப்பரை கொள்முதலை பண்ணுறீங்க. 2019 தேங்காய் 20 ரூபாய் இருந்து இன்றைக்கி எப்படி 10 ரூபாய்க்கு வந்துச்சு? அப்போ கொப்பரை கொள்முதல் பண்ணும்போது விலை உயர்ந்திருக்கணுமில்ல? 20 ரூபா தேங்காய் 30 ரூபாய்க்கு போயிருக்கணுமில்ல? ஏன் போகலைன்னா இந்த நாஃபெட் மத்திய அரசாங்கத்தில் கூட்டுறவு நிறுவனம் கொள்முதல் செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கொப்பரை பூரா கொள்முதல் பண்ணிடுறாங்க. 108 ரூபா 60 பைசா கொள்முதல் பண்ணாங்க. அடுத்த வருஷம் 111 ரூபா 60 பைசா கொள்முதல் பண்ண போகிறாங்க. கொள்முதல் பண்ணி என்ன பண்ணணும்? எண்ணெயாக மாற்றுறதே இல்லை. இது என்ன பண்ணுறாங்கன்னா 65 ரூபாய் 70 ரூபாய் 75 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் கொப்பரை அப்படியே விற்கிறாங்க. எண்ணெய் பயன்பாடு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கார்பரேட் நிறுவனங்கள் 108 ரூபா 60 பைசாக்கு அரசு கொள்முதல் பண்ணினதை 70 ரூபாய் 75 ரூபாய்க்கு 65 ரூபாய்க்கு நாஃபெட் நிறுவனத்திலிருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். எப்படின்னு சொன்னால் புரியும். நம்மகிட்ட கொப்பரை விலை கிலோ 90 ரூபா இருக்குது தமிழ்நாட்டில். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொப்பரையை விற்று முடிக்கும்போது அது 85 ரூபா ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில். ஏன்னா அங்கிருந்து நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டு இங்கே விற்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து கொள்முதல் பண்ணது கடந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 90,000 டன் மெட்ரிக் டன் இருக்குது. அந்த மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணி ஏற்கனவே இருப்பு வச்சாச்சு. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க? வெளிச்சந்தையில் விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் நாஃபெட் நிறுவனம் செஞ்சுட்டு இருக்குது. செய்யும்போது 85 ரூபாய்க்கு இருக்கிற கொப்பரை ஆட்டோமேட்டிக்காக 50 ரூபாய்க்கு வந்துடுது. ஏன்னா 90,000 மெட்ரிக் டன்னு நேரடியாக நாஃபெட் நிறுவனம் வெளிச்சந்தையில் வியாபாரிகளுக்கு விற்கும்போது எந்த வியாபாரி கொப்பரையை கொப்பரை வாங்குவாங்க? இல்லை கொப்பரை வியாபாரி எடுத்து தான் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வெளிச்சந்தையை விட குறைவான விலையில் கொப்பரையை நாஃபெட் கொடுக்கறதால
80% சந்தை விவசாயிகள் சந்தை கடுமையாக பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த கொப்பரை கொள்முதலால் விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள், நாங்கள் விலையை உயர்த்தியிருக்கிறோம் என்று மத்திய அரசு சொல்வது விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் அல்ல. நீங்கள் வட மாநிலங்களில் கொள்முதல் செய்யக்கூடிய கோதுமையை பாரத் ஆட்டா அப்படிங்கிற பேரில் கோதுமை மாவை மாற்றி விற்கிறீங்க. விவசாயிகிட்டிருந்து நெல்லை கொள்முதல் பண்ணி அரிசியாக மாற்றி விற்கிறீங்க, பாரத் ரைஸ்னு விற்கிறீங்க. அதே மாதிரி பாரத் தால் விற்கிறீங்க, பாரத் அணியன் விற்கும்போது கொள்முதல் பண்ணக்கூடிய நீங்கள் எண்ணெயாக மாற்றி விற்கணும். பாரத் கோகனட் ஆயில் வியுங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சோம், போராட்டம் பண்ணோம், டெல்லியில் வந்தோம், மனு கொடுத்தோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த வழி ஏன் தீர்வு எட்டப்படவில்லைன்னு தான் நாங்கள் கேட்குறோம். பாரத் கோகனட் ஆயில் இன்னைக்கு தனியார் நிறுவனங்களுடைய ஒரு 100 மில்லி தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு விற்கிது குறைந்தபட்சம். இதே நீங்கள் இந்த கொப்பரை விலையை கணக்கு போட்டு விற்றீங்கன்னா 1 கிலோ 700 கிராம் நீங்கள் கொப்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக உங்களுக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். அப்படி நீங்கள் கணக்கு போட்டு இன்றைக்கி கொப்பரை விலையோட குறைந்தபட்ச ஆதார விலையில் மத்திய அரசு கொள்முதல் பண்ணி வச்சுக்க நீங்கள் கணக்கு போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா விற்பனை செலவு பேக்கெட்டு எல்லாம் சேர்த்து 200 ரூபா வருது. அப்போ கொடுக்கும்போது மக்கள் நேரடியாக பயன்பெறுகிறார்கள். 35 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் கிடைக்குது, 20 ரூபாய்க்கு அரசு கொடுக்க முடியும் நஷ்டமே இல்லாமல். ஆனால் கொப்பரை கொள்முதல் பண்ணி நஷ்டத்துக்கு விற்கிறாங்க. ஆக அரசுடைய மக்களுடைய வரிப்பணம் நஷ்டமாகும்போது மக்களுக்கு பயனளிக்கணும் பதிலாக வியாபாரிகளுக்கு பலனளிக்கிறதாக இருக்கிறது. எனவே கொள்முதல் செய்யக்கூடிய கொப்பரை எண்ணெயாக மாற்றி விற்றா தான் சிறிது அளவாகுது வெளிச்சந்தையில் விற்பனை விலை உயரும். இதை அரசு செய்வதில்லை, செய்யணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்குது. ரெண்டாவது, அந்த கொப்பரை கொள்முதலே விவசாயிகள் பயன்பெறாத போது அந்த கொள்முதல் முறை ஏன் வச்சுருக்கணும்? கேரளாவில் உரிச்ச தேங்காயை கேரள மாநில அரசு கொள்முதல் செய்கிறது விவசாயிகிட்ட இருந்து. கொள்முதல் செய்து எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்கிறாங்க. ஏன் மத்திய மாநில அரசுகள் அந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல? நீங்கள் என்ன விவசாயிகிட்ட இருந்து அரிசியை கொண்டு வான்னு கேட்குறீங்களா? நெல்லை தானே வாங்கிக்கிறீங்க, வாங்கி மாற்றுறீங்களா அரிசியா? ஏன் விவசாயிகிட்ட தேங்காய் கொள்முதல் பண்ணி வாங்கக்கூடாது? வாங்கி நீங்கள் களங்கள் இருக்குது, வியாபாரிகள் இருக்குன்னு அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் பருப்பை மாற்றி வாங்கி கிலோ கொடுத்து அவங்க மாற்றி கொடுக்க போகிறாங்க. அப்போ விவசாயிகள் உண்மையாகவே இந்த திட்டத்தில் பயன்பெறணும்னா, அரசாங்கத்தினுடைய சலுகை அவங்களுக்கு பயன்பெறணும்னா அரசு செய்ய வேண்டியது தேங்காயாக கொள்முதல் செய்யணும். இந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் மாநாடு போட்டோம். டிசம்பர் 16ஆம் தேதி 2021 நாங்கள் மாநாடு போடும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, காய்ந்த முதிர்ந்த தேங்காய்க்கு குவிண்டாலுக்கு 3000 ரூபான்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்ணீங்க. ஆனால் அதை அமல்படுத்துனீங்களா? இன்னும் அமல்படுத்தவே இல்லையே. ஆக மத்திய மாநில அரசுகள் இணைந்து தான் இந்த வேலை செய்ய முடியும். இவர்கள் இணைந்து செய்கிறதில் இவர்கள் அவர்கள் மீதும் அவர்கள் இவர்கள் மீதும் குறை சொல்லி கொண்டிருப்பதால் தென்னை விவசாய வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்த 3வது பிரச்சனை நீங்களும் உற்று கவனிக்கணும். இப்போது தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு மிக தரமான எண்ணெய், நல்ல எண்ணெய், மிகச்சிறப்பு உடல்நலத்துக்கு பயன்படக்கூடியது என்று எல்லா அறிவியல் அறிஞர்களும் மருத்துவ அறிஞர்களும் தெளிவாக சொல்லியாச்சு. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வெளிநாட்டிலிருந்து பாமாயில் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். பாமாயில் இறக்குமதிக்கும் உள்நாட்டில் தேங்காய் விலை சேர்வுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. உலகத்திலே அதிக அளவில் பாமாயில் இறக்குமதி செய்யக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. ஒட்டுமொத்த எண்ணெய் வித்துக்களோட உற்பத்தியில் 72% இன்னைக்கு இந்தியா இறக்குமதி செய்து தான் சமாளித்து கொண்டிருக்கிறது. பாமாயில் இறக்குமதி, சன்ஃப்ளவர் ஆயில் இறக்குமதி, ரைஸ் ஆயில் இறக்குமதி, இப்படித்தான் போயிட்டு இருக்குது. இல்லை அதிக அளவில் இறக்குமதி ஆகிறது பார்த்தீங்கன்னா பாமாயில் தான். இந்த பாமாயிலுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2002 தொடங்கி 2018 வரைக்கும் 2% விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி, பாமாயில் இறக்குமதி செய்யும் போது மத்திய அரசாங்கம் வரி விதிக்குது. வரி விதித்து உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு அந்த உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களுடைய விலையும் இறக்குமதி செய்யப்படக்கூடிய எண்ணெய் வித்துக்களுடைய விலையும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்படி விதிக்கப்பட்ட வரி 2% விதிக்கப்பட்ட வரி 2018 44% இருக்கிறது. அந்த 44% வரை என்ன பண்ணுறாங்க, 1/1/2020 44% இருந்த இறக்குமதி வரியை 37.5 மாற்றுறாங்க, குறைக்கிறாங்க. அடுத்தது 1/2/2021 அது 32.5% மாற்றுறாங்க. அதாவது 44% இருந்ததை 12% சராசரியாக குறைச்சிருக்கிறாங்க. இந்த 12% குறைக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் விலைக்கும் பாமாயில் விலைக்கும் 40 ரூபா விலை வித்தியாசம் ஆகி போச்சு. இன்னைக்கு 120 ரூபாய்க்கு 1 கிலோ தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்கிது. ஆனால் பாமாயில் 80 ரூபா 82 ரூபாய்க்கு விற்கிது. ஏற்கனவே பாமாயில் விலையும் தேங்காய் எண்ணெய் விலையும் சிறு வித்தியாசத்துடன் கிட்டத்தட்ட சரிசமமாக இருந்த போது இந்த சோப்பு தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ் சொல்லக்கூடிய சோப்பு தயாரிக்கக்கூடியவங்க, அழகு பொருளுக்கு பயன்படுத்தக்கூடியவங்க, உணவுப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்த பிஸ்கட் ஐட்டு இந்த மாதிரியான பயன்படுத்தக்கூடியவங்களாம் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ
இப்போ இந்த 40 ரூபா ஆகிப்போச்சு. 120 ரூபா தேங்காய் எண்ணெய், 80 ரூபா 82 ரூபா பாமாயில் இருக்கும்போது ஒரு கிலோவுக்கு 40 ரூபா மிச்சமாகுதுன்னு சொல்லி அரசாங்கம் வரி குறைத்ததால் பாமாயிலுக்கு விலை குறைஞ்சு போச்சு. அந்த குறைந்த விலையில் கிடைக்கிறதால என்ன பண்ணுறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ், ஆயில் தயாரிக்கிறவங்க, அழகு சாதனத்துக்கு பயன்படுத்துகிறவங்க, இவங்க எல்லாருமே பிஸ்கட் தயாரிக்கிறவங்க, உணவுப் பொருள் தயாரிக்கிறவங்க, தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே பாமாயிலுக்கு மாறிட்டாங்க. திட்டமிட்டு பாமாயிலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாமாயிலுக்கு மாற்றப்பட்டது நீங்கள் ஒன்று கவனிக்கணும். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு எதிரான வரியை குறைக்கல, ரைஸ் பிரைன் ஆயிலுக்கு எதிராக குறைக்கல, சோயாபீன் ஆயிலுக்கு இறக்குமதி வரியை குறைக்கல. ஆனால் ஏன் பாமாயிலுக்கு மட்டும் குறைச்சிருக்கிறாங்கன்னா அங்கே தான் கவனிக்கணும். இந்த பாமாயில் இறக்குமதியை இந்தியாவில் அதிகமாக செய்வது அதானி வில்மர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த வில்மருங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக அளவில் 8,30,000 ஏக்கர் பாமாயில் எஸ்டேட்டை வச்சுருக்காங்க. இந்தோனேசியாவில், மலேசியாவில், பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளில் வச்சுருக்கிறாங்க. தென்னை விவசாயிகள் இருக்குது. ஆனால் பாமாயில் விவசாயம் என்பது நிறுவனங்கள்கிட்ட இருக்குது, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகிட்ட இருக்குது. நம்ம ஊட்டியில், வால்பாறையில் எப்படி பெரிய 5,000 ஏக்கர், 10,000 ஏக்கர், 50,000 ஏக்கர் குத்தகை எடுத்துருக்கிறாங்க வனத்துறை கிட்ட. அந்த மாதிரி வெளிநாடுகளில் சொந்தமாக பாமாயில் எஸ்டேட் வச்சிருக்குது நிறுவனங்கள், விவசாயிட்டு அங்கே கிடையாது. அந்த மாதிரி அதானி வில்மர் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 8,30,000 ஏக்கர் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பாமாயில் இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க. இறக்குமதி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாமாயில் விற்க மாட்டேங்குது. விற்கிறதுனா என்ன பண்ணணும், வரியை குறைக்கணும். ஏன்னா தேங்காய் இங்கே போட்டியாளராக இருக்குது, தேங்காய் போட்டியாளர் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், வரியை குறைச்சா தான் பாமாயில் விற்கும். அப்போ தான் வாங்குறவங்கள இது பாமாயில் வாங்குவாங்கன்னு சொல்லி 12% வரியை குறைத்ததன் விளைவாக 40 ரூபா தேங்காய் எண்ணெய்க்கும் பாமாயிலுக்கு விலை குறைஞ்சதால இன்னைக்கெல்லாம் பாமாயில் பக்கம் மாறிட்டாங்க. இதனால தான் 2018, 19 20 ரூபாய்க்கு இருந்த தேங்காய் எண்ணெய்க்கு 10 ரூபாய்க்கு வந்து நிற்குது. இது மிக மிக முக்கிய காரணம். ஆக பாமாயில் இறக்குமதியின் மீது விதிக்கப்பட்ட வரியை 44% மீண்டும் கொண்டு வந்து அதை 50% மாற்றினால் மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் குறைந்த விலையில் கிடைக்கும் போது அதிக அளவில் இதுக்கு எல்லோரும் மாறுவாங்க. இதுக்கு மாறும்போது மட்டும்தான் தேங்காயோட விலை உயரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது 4வது, தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில், இந்தியாவில் 22 மாநிலங்களில் தென்னை விவசாயம் நடைபெற்றாலும் இந்த 3 மாநிலங்களில் 80% உற்பத்தி இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரில் நிலக்கடலை விளையுது, கடலை எண்ணெய் நம்ம பயன்படுத்தலாம், தேங்காய் விளையுது, தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். நம்ம கிட்ட இருந்தெல்லாம் வந்து இவங்க எண்ணெயை கொள்முதல் பண்ணி நியாய விலை கடைகளில் வைக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,96,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு மாதந்தோறும் ஒரு ரேஷன் கார்டுக்கு 1 லிட்டர் வீதம் 1,96,00,000 லிட்டர் பாமாயில கொடுக்குறாங்க. பாமாயில் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுதா, இல்லை இந்தியாவில் உற்பத்தி ஆகுதே கிடையாது. மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அதானி வில்மர் கம்பெனி போன்ற நிறுவனங்களிடம் இருந்து அதை வாங்கி கொடுக்குறாங்க. இங்கே தென்னை விவசாயிக்கு விலை கிடைக்கல, 20 ரூபா தேங்காய் 10 ரூபாய் போச்சு. நிலக்கடலை விவசாயிக்கு விலை கிடைக்கல, எள்ளு உற்பத்தி பண்ணுற விவசாயிக்கு விலை கிடைக்கல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்து 80 ரூபா பாமாயில 100 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி அந்த விலை கொடுத்து வாங்கி 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 70 ரூபா 1 லிட்டருக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஆக இவர்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய மானியம் 70 ரூபா 1 லிட்டருக்கு கொடுக்குறாங்க. அந்த மானியம் யாருக்கு போகுது, பாமாயில இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு, மலேசியா, இந்தோனேசியாவில் நடக்கக்கூடிய விவசாயத்திற்கு போகிறது. ஆனால் உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி விலை கிடைக்காம வெளியேறிட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்களுடைய வரி பணம் நமக்காக பயன்படாமல் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பயன்படுது. அப்படின்னா தமிழ்நாடு அரசு இதையே இவ்வளோ தூரம் இதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதையே மாற்ற மாட்டேங்கிறாங்க. விவசாயிகள் 20 வருஷமா கோரிக்கை வைக்கிறோமே, ஏன் மாற்றல? ஆக மாநில அரசு உடனடியாக நியாய விலை கடைகளில் பாமாயிலை விற்பதை தடை செய்யணும். தடை செய்துட்டு உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், எள் எண்ணெயெல்லாம் மாதம் ஒவ்வொரு எண்ணெயை கொடுங்க. விலை அதிகமாக இருந்தால் 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கொடுங்க. கொடுத்து இதையே அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க. அதே மானியத்தை பாமாயில் கொடுத்த அதே மானியத்தை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொடுங்க, நிலக்கடலை எண்ணெய் கொடுங்க, எள் எண்ணெய் கொடுங்க, நல்லெண்ணெய் கொடுங்க. ஆக இந்த 4 கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்தால்தான் தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படும். தேங்காய் விலை குறைஞ்சு போனதுக்கு காரணம் யாரு? தென்னை உற்பத்தி, தேங்காய் உற்பத்தி அதிகமானதல்ல, அது பொய். ஏன்னா நாட்டில் 70% எண்ணெய் வித்துக்கள் பற்றாக்குறை இருக்குது. தென்னை விவசாயம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஆனால் மத்திய மாநில அரசுகளுடைய தவறான கொள்கைகள் காரணமாக இன்னைக்கு இறக்குமதியை நம்பி இந்தியா எண்ணெய்க்கு வெளிநாடுகளிடம் கையேந்தி நின்று கொண்டிருக்கிறது. அந்த நிலைமை உருவாக்கியது யாருன்னா இந்த மத்திய மாநில அரசுகள். மத்திய அரசு என்ன செய்யணும்? பாமாயிலுக்கு குறைக்கப்பட்ட இறக்குமதி வரியை அந்த 32% 44 கொண்டு அதை மீண்டும் 50% உயர்த்தணும்.
கொள்முதல் செய்யக்கூடிய கொப்பரை எண்ணெய் குறைஞ்சபட்சம் முழுக்க எண்ணெயை மாற்றி பாரத் கோகனட் ஆயில்னு விற்கணும். அடுத்தது தேங்காயா கொள்முதல் பண்ணணும். இதை மூன்றும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கு. நான்காவதாக மாநில அரசாங்கம் நியாய விலைக் கடைகளை பாமாதிலுக்கு பதிலாக மானிய விலையில் தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் இதெல்லாம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை விற்கணும். இந்த நான்கும் செய்யும் போதுதான் எண்ணெய் விவசாயியுடைய வாழ்வாதாரம் மேம்படும். அன்பிற்குரிய எண்ணெய் உழவர்களே, விவசாய பெருமக்களே, நம்முடைய வாழ்வாதாரம் என்பது, நம்முடைய வருமானம் என்பது மத்திய மாநில அரசினுடைய கொள்கைகளில் அடங்கி இருக்கிறது. அந்த கொள்கைகளை சரி செய்யும் போதுதான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும், நம்ம வாழ்வாதாரம் உயரும். எனவே இவர்கள் அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி போராடுறாங்க. மாநில அரசாங்கம் நியாய விலைக் கடைகளில் பாமாயில் நீங்கள் பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் பாமாயிலுக்கு வரியை குறைச்சதால இன்னைக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டுருங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆக மாற்றி அரசியலுக்காக போராடுவதெல்லாம் விவசாயிகள் உணர்ந்து தெளிவு பெற்று சரியான கோரிக்கையோடு அரசியல் சார்பட்டு நேர்மையாக நாம் பயணிக்க வேண்டும், கோரிக்கை வைக்க வேண்டும், போராட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் விவசாயிகள் வாழ்வாதாரம் முன்னேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த தென்னையை வைத்து அரசியல் கட்சியில் நடத்த நாடகத்தை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து உண்மைகளையும் இந்த காணொலி வாயிலாக கொடுத்திருக்கிறோம். இந்த காணொலியை காண்கின்ற உழவர் பெருமக்கள் அனைவரும் இதை அனைத்து உழவர்களுக்கும் பகிர்ந்து அனைவரும் விழிப்புணர்வு பெறும் வகையில் இந்த காணொலியை கொண்டு சேர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.